विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा कंसारिरपि संसारवासनाबद्धशृङ्खलां राधां माधाय हृदये तत्याजव्रजसुन्दरीः. இந்த 24 அஷ்டபதிகளில் 7வது அஷ்டபதியும் 10வது அஷ்டபதியும் இந்த ராதையை நினைச்சு கிருஷ்ணன் எவ்வளவு உருகினான் அப்படிங்கிறது இந்த 2 அஷ்டபதியும் சொல்றேன். 19வது அஷ்டபதியெல்லாம் கெஞ்சறது தான். இந்த 2 அஷ்டபதி தான் கிருஷ்ணன் ராதையை நினைச்சு பிரேமையில உருகிற அஷ்டபதி. இந்த 2 அஷ்டபதி எந்த அளவுக்கு ராதையிட்ட பிரியம் கிருஷ்ணனுக்கு அப்படின்னா, இது நம்ம பக்கத்தில் இங்கே நாம் கிருஷ்ணன் ராதை அப்படின்னா ஒரு கோவிலில் இருக்கிற ஒரு மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம், ஒரு சுவாமிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கெல்லாம் இருக்கும். இந்த கிருஷ்ணன் ராதை அப்படின்னு இந்த 2 பேரையும் பிருந்தாவனத்தில் அவ நினைக்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இன்னைக்கு 2016 பிருந்தாவனத்துக்கு போனால் ராதைய சுவாமியா நினைக்கவே மாட்டா. ஏதோ ஒரு கோவில், பிள்ளையார் கோவில், ஹனுமார் கோவில், நரசிம்மமூர்த்தி கோவில், ராமர் கோவில், அது மாதிரி கிடையாது. ராதை அவாத்து பொண்ணு. ராதையிட்ட அப்படி ஒரு அவ்வளவு ஒரு பிரேம அவளுக்கு. அங்கே பிருந்தாவனத்தில் 5 விதமான பக்தி இருக்கணும் மொத்தமே. பக்தி யோகோ பகுவிதகாங்கிறார் கபிலோபதேசம். நிறைய வழி, நிறைய விதம் இருக்குன்னுட்டான் கபில வாசுதேவன் தாயாருக்கு. 1 2 இல்லை. பிரகலாத சுவாமி 9ன்னார், நாரத பக்தி சூத்திரம் 11ன்னார், பக்தி கிரந்தங்கள் எல்லாம் 8ன்னுது, மகாபிரபுனுடைய சிஷ்யாலாம் 5ன்னா, ராமானந்தராய் 1ன்னார். கபில வாசுதேவன் இத்தனையும் சொல்லலை. பக்தி யோகோ பகுவிதா. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காலோ அத்தனை கோடி விதம்னு விட்டார். ஒவ்வொருத்தர் எப்படி எந்த ஆங்கிளில் பகவானை பார்க்குறோம் அது அவளுக்கு விதம். பார்க்கணுங்கிறது தான் முக்கியம். எப்படி வேணான்னு பார்க்க, எப்படி வேணான்னு பார்க்கலாம்னாலும் ஒரு வரையறுத்து இருந்தால் தானே எதுவுமே ஆரோக்கியமாக இருக்கும், சரியாக இருக்கும். அதுக்கு தான் வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, தாஸ்ய பக்தி, அப்புறம் சொஸ்வரூப் அந்தர்யாமியாக நினைக்கிற பக்தி, உபாசனை பண்ணுற பக்தி, அப்புறம் நாயிகா பக்தி. இப்படி 5 பக்தியில் அந்தர்யாமியாக பகவானை நினைக்கிறதோ, அப்புறம் தாஸ்ய பக்தி பண்ணுறதோ, இந்த 2மே பிருந்தாவனத்தில் இருக்கவே இருக்காது. சுவாமி தாசன் அப்படிங்கிற பாவம் இருக்கவே இருக்காது. அந்தர்யாமி சாந்தரசம் ஞானிகள் பண்ணுற பக்தியும் இருக்கவே இருக்காது. பிருந்தாவனம் முழுக்க என்ன பக்தின்னா வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, மதுர பக்தி. ஏன்னா அந்த 2 பக்தியில் டிஸ்டன்ஸ் கூட வந்துடும், தூரம் கூட போயிடும். சுவாமி தாசன்னா கையை கட்டி நிற்கணும், அவர் எதிர்த்த மாதிரி நிற்பார், கிட்டக்க போக முடியாது. அந்தர்யாமின்னா அது கோடியில் ஒருத்தர் தான். பிருந்தாவனம் முழுக்க எப்படி இருக்கும்னா ஒன்றும் சக்கிய பக்தி. நேற்றுக்கே மிथिलेயில் ஒரு பக்தர் இருந்தார், துளசிதாஸ் சரித்திரம் சொல்லும்போது சொல்கிறேன். அவர் சீதையை பொண்ணா நினைச்சார், ராமனை மாப்பிள்ளையா நினைச்சார். இது வாத்சல்ய பக்தி. அதனால ராதையை என்னைக்கோ இருந்தா ராதேன்னு நினைக்க மாட்டா. இன்னைக்கு ரிக்ஷாக்காரவங்க கூட ராதே ராதேன்னு தான் கூப்பிடுவோம். முஸ்லீமாக இருந்தால் கூட ராதே தான். முஸ்லீம் கூட ராதே ராதேன்னு தான் கூப்பிடுவோம். ஃபோன் எடுத்தால் கூட ராதே ராதேன்னு தான் சொல்கிறான். அதனால் ராதையாவா பார்க்குற கோணமே வேறு, நாம் பார்க்குற கோணமே வேறு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ராசலீல நடந்தது அப்படிங்கிறது நமக்கு கதை. நம்ம பக்கத்தில் சவுத் இந்தியாவில் கதை சொல்கிறது. ராசக்கிரீடை கிருஷ்ணாவதார காலத்தில் ஒரு நாளைக்கு பகவான் பிதாராத்திரி சரதுத்புல்லமல்லி சரத்ருதுவில் பௌர்ணமியில் ராசலீலைங்கிறது நாம் நம்ம பக்கத்தில் கதை.
பிருந்தாவனத்தில் என்ன கதை அப்படின்னா நித்திய ராசலீலை, 365 நாள் ராசம் உண்டு. ஏன்னா உனக்கு பார்க்க சக்தி இல்லை, அவ்வளவுதான். காவோ வேணுரவாயுமே அப்படிங்கிற கோபிகைகள் உத்தவர்கிட்ட. உத்தவரை கோபிகைகளை சமாதானப்படுத்த தான் அனுப்பிச்சான் கிருஷ்ணன். அங்க வந்து கோபிகைகள் படுற பாட்டை பார்த்தார், அவருக்கு வேதாந்தெல்லாம் மறந்தே போச்சு. நிஜமாவே இவா கிருஷ்ண விரகத்தில் தப்பிக்கிறான்னு தெரிஞ்சுண்டு ஏன் இவ்வளவு சிரமத்தை கொடுக்கறது, அவனுடைய நினைப்பு அதை நீங்க மறந்துடுங்கோளேன்னார். அவனை நினைச்சாதானே கஷ்டம், மறந்துடுங்கோளேன்னா. உடனே கோபிகைகள் சொல்றா, மறக்க ட்ரை பண்றோம், நினைப்பு வந்தா கஷ்டமா இருக்கு, அவனை மறந்துடுவோம்னு நாங்க நினைக்கிறோம், எங்களால மறக்க முடியலையேன்னாவா. விஸ்மர்த்தும் நைவ சக்னுமாக. நமக்கும் கோபிகைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம நினைக்க ட்ரை பண்றோம், நம்மளால முடியல, அவ மறக்க ட்ரை பண்றா, அவளால முடியல. உத்தவரை அழிச்சுன்னு போய் காண்பிக்கிறா, உங்களுக்கு காதுல வேளையான்னு கேட்டா. என்னன்னு கேட்டா, கிருஷ்ணன் அன்னைக்கு பண்ணின வேணுகானம் இப்ப எங்க காதுல விழுந்துட்டு இருக்கே, உங்க காதுல வேளையான்னு கேட்டா. காவோ வேணுரவாக இமே. காதை கொடுத்து கோபிகைகள் கேட்கிறா, வேணுகானம் விழுந்துதான். உத்தவருக்கு கேட்கல. அதனாலதான் என்னைக்கோ வாசிச்ச வேணுகானம் கோபிகைகளுக்கு நித்தியம் கேட்டுது. கேட்குமா கேட்காதா அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின வேணுகானம் ஒரு 500 வருஷம் முன்னாடி போன மகாபிரபு பிருந்தாவனத்தில் பரிக்கிரமா பண்ணும் பொழுதும் யமுனா தீரத்தில் வேணுகானம் காதில் விழுந்து சுருண்டு கீழே விழுந்துட்டாருன்னு கதை. என்னைக்கோ பண்ணின வேணுகானம் மகாபிரபு காதில் விழுந்தது. அங்க நடக்கிற வேணுகானமோ அங்க இருக்கிற ராசலீலையோ என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, நித்தியம். அதனால கிருஷ்ணனுக்கு எவ்வளவு ராதையிட்ட பிரேமே, ராதைக்கு எவ்வளவு கிருஷ்ணன்ட்ட பிரேமேங்கிறது பிருந்தாவன வாசிகளுக்கு தான் தெரியும். ராதையிட்ட அவ்வளவு பிரேமை பகவானுக்கு, கிருஷ்ணனுக்கு. அதனால கிருஷ்ணன் 7வது அஷ்டபதியில உருகி போகிறார். லுட்டதி தரணி சயனே ஏ ராதே பகும் பதி தவனா ராதே தவ வீர வனமா. இது 10வது அஷ்டபதியில சகி தோழி சொல்றா ராதேட்ட எப்படி கிருஷ்ணன் எப்படி தபிச்சாங்கிறத. 11வது அஷ்டபதியில கூட கிருஷ்ணன் இப்படி இப்படி இருந்தான்னு தோழி சொல்றதுதான். 10வது அஷ்டபதியிலையும் இந்த 7வது அஷ்டபதியிலையும் பகவானே சிரமப்பட்டதை நேரடியா சொல்றார். ராதேட்ட அவ்வளவு பிரேமை அப்படின்னு நாம கதை சொல்ற போது அப்படி சொல்றோம். ராதேங்கிற ஒரு தத்துவமே எதற்கு அப்படின்னு கேட்டா, அந்த பிரேமையை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது தான். அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம் அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்றா. பிரேமைங்கிறது என்னன்னு வாக்கால சொல்ல முடியாது, அனுபவ ரூபமா இருக்கிறதுனால அந்த பிரேமையை நமக்கு காண்பிச்சு கொடுக்கணும்னா வாக்கால சொல்ல முடியாது, கண்ணாலையும். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒருத்தர் அந்த அனுபவம் வந்தவாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் பிரேமை எப்படி இருக்கு. இந்த பிரேமை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பாடம். ராதையை நினைச்சு எவ்வளவு கிருஷ்ணன் உருகினானோ அவ்வளவு நம்மளை நினைச்சு உருகுவனாங்க. நம்மோட நினைப்பு கிருஷ்ணனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராதை காமிச்சு கொடுத்த வழிதான் அதுக்கு வழி.
பகவானுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் உண்டு. பிரேம கிருபா நிதி மாதவம். எப்பேற்பட்ட பிரபுன்னா சங்கஞ்ச சப்த பிரம்மஸ்வரூபமான சங்கம், 1000 ஆரங்கள் உள்ள கோடி சூரிய பிரகாசமான சக்கரம், பரம பவித்திரமான சங்க சக்கரத்தை தரிச்ச கையில எத்கர பல்லவ பரிகலிதானி சங்ககதாப்ஜ சக்கராணி. அப்பேற்பட்ட சங்க சக்கரத்தை தரிச்ச கை, சங்க சக்கரத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுவிட்டு இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்னா, தத்கர சம்புட சம்பிருத பயசா. இங்க அர்ஜுனனுக்கு சிசுருட பண்ணினாலாவது நியாயம். இங்க அர்ஜுனனுக்கு சிசுருட இல்லை, அர்ஜுனன்ட்ட வச்ச அபிமானத்தில் அவனோட குதிரைக்கு இப்போ அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. சிஞ்சதி துரகாங்காயானி. கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், இந்த அர்ஜுனம் பண்ணின பாக்கியத்தை விட குதிரை பண்ணின பாக்கியம் தான் பெருசுங்கிறார். ஒரு தர அவனை தொடரத்துக்கே சாஸ்திரங்கள்லாம் பெரும்பாடு படணுங்கிறது. நாம் அவனை தொடரத்துக்கு அத்தியந்தம் சுகமஸ்னுதே பிரம்ம சம்ஸ்பர்ஷம்ங்கிறது ஜென்ம ஜென்ம ஜென்மமா அபியாசம் பண்ணினா கூட நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த பிரம்ம என்ன பண்றது, இப்ப நக்க நியமித கண்டூனு கையால ஜலத்தை அள்ளி அள்ளி மேல தெளிச்சு விட்டு விரலால சொரிஞ்சு 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 அழுக்கெல்லாம் எடுக்கிறதா குதிரைக்கு. பாண்டவஸ்யந்தனாஸ்வாயானு ஏதோ ஒரு நாளைக்கு அபிஷேகம் இல்ல, அனுதினமும் அபிஷேகம் டெய்லி. எப்படின்னா பெருமாளுக்கு நம்ம மகாபிஷேகம் அப்படின்னு பணத்தை கிணத்தை கட்டிவிட்டு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் என்ன பண்றாரு, அனுதினம் அபிஷிஞ்சன் அஞ்சலிஸ்தைஹி பயோபிஹி. கையால ஜலத்தை எடுத்து 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 குதிரை மேல விட்டு அழுக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சி 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 அழுக்க வெளியில எடுத்து அதை இப்படி குளிப்பாட்ட ஆரம்பிச்சா குதிரை ஓடி போயிடுமே. இவர் கையில் சவுக்கு வச்சுட்டு இருக்கார், குதிரையோட கடிவாளம் இருக்கு. இந்த சவுக்கை ஒரு இடத்துல வைக்கணும், கடிவாளத்தையும் ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ தான் ஜலத்தை எடுத்து விட முடியும், குளிப்பாட்ட முடியும். குதிரை ஓட்டுற அந்த சவுக்கை எடுத்து தோத்திர நிஸ்யூத மௌலிகி மயில் இறக தூக்கி எறிஞ்சு விட்டார். முண்டாசில் தலையில் மயில் இறகு தானே இருக்கும். அந்த மயில் இறகு அவ்வளவு மாயூர பருகெல்லாம் இங்கே கிடையாது. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் கழட்டி எடுத்து வச்சுட்டு இந்த சவுக்கை எடுத்து சொருகினுட்டாராம். அர்ஜுனன் குதிரை தேர் ஓட்டுற சவுக்கை தலையில் சொருகின்னு இருக்கார். இப்போ இந்த கடிவாளம் பிடிச்சிக்கணுமே, இல்லைன்னா குதிரை ஓடி போயிடுமே. கையால் ஜலத்தை எடுத்து விடுறதுனால அது ஒரு தோல்னால் பண்ணின கடிவாளம், அது கயிறு இல்லை, தோல். அந்த கடிவாளத்தை எடுத்து தன்னோட வாயில பல்லால கிடிச்சுட்டாராம். தசன விதிருத ரஸ்மிகி. இப்படி எல்லாம் பண்ணினது யாருன்னார், தேவகி புண்ணியராசிகி. கிருஷ்ணன் சொல்லல, தேவகி ஜென்ம ஜென்மமா பண்ணின பாக்கியங்கள்லாம் மலமலையா சேர்ந்து இன்னைக்கு கிருஷ்ணனா வந்து நிற்கிறது. தேவகி புண்ணியராசிகி. இவ்வளவு அபிமானம் எங்கன்னா அர்ஜுனன்ட்ட வச்ச அபிமானம் குதிரையில இப்ப பிரகாசிக்கிறது, குதிரையிட்ட வந்துடுது. அதனாலதான் பசுர் மனுஷ்ய பட்சீவா ஏஜ வைஷ்ணவமாஸ்திரிதாக. பகவானுடைய காருண்யத்தை சொல்லக்கூடிய இடங்கள் செல்லும் பொழுதும் டைரக்டா பகவானுடைய கிருபையை அடையணுங்கிற அவசியம் கூட இல்லை. பசுவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் பரம பாகவதால நம்ம ஆசிரிச்சுட்டா பகவானுடைய காருண்யம் நமக்கு தீர்மானமா உண்டுங்கிறார். பசுரு மனுஷ்ய பட்சீவா ஏச்ச வைஷ்ணவமாஸ்திரிதாக. இந்த குதிரைக்கு என்ன யோகம், ஏன் இவ்வளவு கிருபை பண்றான் பகவான்னா, பிரேம கிருபா நிதிஹி மாதவம். எப்படி உட்கார்ந்துருக்க, திரிபுவன கமனம் தமால வர்ணம்
ரவிகர கௌரவர அம்பரம் ததானே. 3 லோகமும் சொக்கி போறதான் தேர்தட்டில் உட்காந்துருக்கிற அழக பார்த்த சாரதியை பார்த்து. திரிபுவன கமனம் எப்படின்னா பச்சைமா மலைவேல் மணின்னு உட்கார்ந்து இருக்கார். தமால வர்ணம் அப்படி கண்ணங்கரீர்னு இருக்கிற இந்த திருமேனியில ரவிகர கௌரவர சூரியோதயம் அருணோதயத்தினுடைய அந்த காந்தி இருக்கு, சிவப்பும் மஞ்சளும் கலந்த காந்தி. அதுல பீதாம்பரத்தை இடுப்புல கட்டிண்டு அந்த கலர்ல ரவிகர கௌரவரம்பரம் ததானே. அப்படி உள்ள உட்காந்துருக்கிற அர்ஜுனன் இந்த இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, அங்க போ இங்க போன்னு அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணனுக்கு. அவருக்கு நேரா பார்த்து இந்த பக்கம் பார்க்கறதுக்கு கண்ணு தெரியலையா. ஏன் தெரியலன்னா முன்னித்தி கேசங்கள் சுருள் 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 சுருளா தொங்கி குதிரைக்கு ஜேனம் போட்டா மாதிரி அவன் கண்ணை மறைக்கிறதான். வபுகு அலக குல ஆவிருத்தானாப்ஜம். அங்க திரும்பின உடனே சுவாமி என்ன பண்றாரு தெரியுமா, அப்படி பார்க்கிறாராம். இந்த கேசத்தை அப்படி ஒதுக்கிண்டாதான் அந்த இடம் தெரியும். வபுர அலக குலாவிருத்தானாப்ஜம் விஜய சகே. பானப்படுத்தின்ற படுக்கையில படுத்துட்டு இருக்கிற பீஷ்மாச்சாரியால் கிருஷ்ணன் வந்த உடனே, ஹே பார்த்தசாரதே உங்கிட்ட எனக்கு கபடமில்லாத பக்தி வரணுங்கிறார். இத்தனையும் வர்ணிச்சு விட்டு ரதிமே ரதிரஸ்துமே அனவத்யாய. அவனுடைய காருண்யம் எப்படி, இதை சொன்னாதான் உங்களுக்கு 7வது அஷ்டபதி புரியும். அதுக்காக தான் இந்த கீர்த்தனத்தை சொல்றேன். இப்ப 7வது அஷ்டபதியினுடைய பாவம் புரியணும்னா இது தெரிஞ்சாதான் புரியும். பகவான் எப்படி இருக்கார்? கமலா குச்ச கலசோபரி. நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்றார், ராசலீலையில கோபிகைகள் இடது கை தெரியாது வலது கை தெரியாது, முகம் கண்ணாடி பார்த்து முகத்தை சரி பண்ணிக்க தெரியாது இந்த கோபிகைகளுக்கு. அப்படி இருக்கிற கோபிகைகளுக்கு என்ன யோகம்னார்? இந்திரா ரமணான்னார். மங்கள தேவதையான மகாலட்சுமியோடு கூட ரமிக்கிற நீ இந்த கோபிகைகளுக்கு இவ்வளவு கிருபை பண்ணினியேங்கிறார் பட்டத்திரி நாராயணியத்தில். கோபிகைகள்கிட்ட அவ்வளவு அபிமானம் பகவானுக்கு. கமலா குச்ச கலசோ பரிச்சில்லோ கரஜ குலைஹி ரஜயந்தம் யத்பத பங்கஜம் அபி கமலாயாக. இங்க ராசலீல எங்க வர்ணிச்சாலும் எந்த சரித்திரம் பகவானுடைய காருண்யத்தை வர்ணிக்கிற இடத்துலலாம் தாயார சேப்பறவர். பாகவதத்திலையும் உண்டு, நாராயணியத்திலையும் உண்டு, இந்த கீர்த்தனத்திலையும் உண்டு. அப்பேற்பட்ட பிரபு மகாலட்சுமிய ஆலிங்கனம் பண்ணிண்ட கைனால இன்னைக்கு குதிரை தேய்க்கிறான். தயிர் விஜயாஸ்வான் நியமித்த கண்டு. பரம பவித்திரமான சங்க சக்கரத்தை தரிச்ச கை இன்னைக்கு கடிவாளத்தையும் சவுக்கையும் தரிக்கிறது. குதிரை ஓட்டுற கடிவாளத்தையும் விரட்டுற சவுக்கையும் வச்சுருக்கு. முதல்ல அந்த பரம்பொருள் வாக்க துறந்தது, 4 வேதமும் வெளியில வந்தது. ஏன சசர்ஜ ஜகத்குரு ராதோ நிகம கதம்பம் அசேஷம். 4 வேதமும் வெளியில வந்துதான் முதல்ல பகவான் வாக்க திறக்கும் பொழுது. 4 வேதங்களையும் எந்த வாக்குனால ஜெகத் சிருஷ்டி உலகத்தை உண்டு பண்ணின பொழுது சொன்னானோ அந்த வாக்கு இன்னைக்கு என்ன சொல்றது தெரியுமா? ஹோ 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 இதி கோஷம். இன்னைக்கு குதிரை என்ன ஓட்டுறாரு? அன்னைக்கு 4 வேதமும் எந்த வாயிலேருந்து வந்ததோ அந்த வாக்கு இன்னைக்கு குதிரை விரட்டுறதான். ஹோ 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 இதி கோஷம். எப்பேற்பட்ட சரணம்ங்கிறார். யத்பத பங்கஜமபி. மகாலட்சுமிக்கு கிடைக்காத சரணமா அது. நன்யந்தத பத்மபலாச லோச்சன. துருவசுவாமிக்கு அவ அம்மா சொல்றா, ஏய் பகவானுடைய சரணம் ரொம்ப சுலபம் நினைச்சிடாத. யோமிருக்யதே ஹஸ்தகிரகீத பத்மயா.
2 தாமரையை கையில் வச்சுட்டு மகாலட்சுமி காட்சி தரா பத்தியா ஹஸ்தத்வயேன கமலே தாரயந்தின்னு. எதுக்கு தெரியுமோ? நாம் பார்த்து ரசிக்கல்ல, இந்த 2 புஷ்பத்தையும் பெருமாளுடைய திருவடியில் வைக்கணுங்கிறதுக்காக கையில் வச்சுட்டே இருக்காளாம். அவளுக்கு கூட காட்சி தராமல் பகவான் பக்தாளோட சுத்தின்னு இருக்காளாம். தேடுறாளாம் மகாலட்சுமி. யோ மிருக்யதே ஹஸ்தகிரகீத பத்மயா. அந்த பாகவத ஸ்லோகத்தை அப்படியே சுருக்கி சொல்றாருங்க. யத் பத பங்கஜம் அபி கமலாயாக. மகாலட்சுமிக்கே கிடைக்கலன்னா வீடு வாசலை விட்டு தபஸ் பண்ற யோகிகளுக்காக கிடைக்க போறது. முனி மனசாமபி தூரம். இதுவும் துருவ சரித்திரம் தான். தாத்தா தாத்தா நான் பகவானை பார்க்க வந்திருக்கேன் நான் துருவன். உடனே நாரதரை சொல்றா, என்னடா விளையாட்டா இருக்கா, கடையில் கிடைக்கிற சாமானடா பகவான், அவ்வளவு ஈஸி இல்லடா பகவான். முனையா பதவீம் யஸ்ய நிசங்கேன ஒரு ஜன்மபிகி நபிதுகு மிருகயந்தோபி தீவிரயோக சமாதினா. ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றாடா முனிவர்கள், இன்னும் திருவடி கூட தெரியலடாங்கிறார். முனி மனசாமபி தூரம். எந்த சரணம் மகாலட்சுமிக்கு தூரமோ, எந்த சரணம் மகான்களுக்கு தியானம் பண்ற யோகிகளுக்கெல்லாம் தூரமோ, அந்த திருவடி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னார், கையில் லெட்டரை வாங்கிட்டு நேராக அஸ்தினாபுர வீதியில் நடந்து போகிறது, தூது போகிறதுங்கிறார். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.